தள்ளுப்பா. யாரது? ஏன் இந்த ஆரவாரம்? பெரிய கூட்டத்தோட சத்தம் கேக்குது. வேற யாரும் இல்லப்பா, நாசரேத்து இயேசுதான். யாரு? அந்த பெத்தானியாவுல லாசருக்கு உயிர் கொடுத்தாரு அவரா? ஆமா ஆமா, அவர்தான். ஆமா, எப்படிப்பா அந்த மனுஷனால இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடிஞ்சிச்சு? ஐயா ஐயா, வருது யாருன்னு சொல்லுங்க ஐயா. அவரா? நாசரேத்து இயேசுப்பா. ஆண்டவரே ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏய், யாருப்பா அவன்? கத்திக்கிட்டே இருக்கான். ஓரமா போ சொல்லுப்பா. யாரது? அவரை இங்கே அழைத்து வாருங்கள். வாப்பா, உன்னை போதவர் கூப்பிடுறாரு. மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்? என்னுடன் அவர் பேசுகிறார். ஆண்டவரே, என்ன இனிமையான குரல், என்ன அன்பான மொழி. போதகரே, நான் பார்வை பெற வேண்டும். போதகரே, பார்வை பெற வேண்டும். நான் பார்க்க வேண்டும் போதகரே, பார்க்க வேண்டும் ஆண்டவரே. மகனே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. நான் பார்க்கிறேன். எனக்கு கண் நன்றாக தெரிகிறது. போதகரே, உங்கள் தெய்வீக முகத்தை பார்க்கிறேன் ஆண்டவரே, உங்கள் தெய்வீக முகத்தை பார்க்கிறேன். போதகரே, நீர் உண்மையில் மெசியா, நீரே தீர்க்கதரிசி, நீரே ஆண்டவர். ஆண்டவரே ஆண்டவரே, நீர் எங்கு சென்றாலும் உம்முடனே வருவேன். போதகரே, உம்முடனே வருவேன் ஆண்டவரே, உம்முடனே வருவேன். போதகரே, இவன் ஒரு தீய ஆவி பிடித்தவன். இவனுக்கு இந்த கல்லறை தான் இருப்பிடம். இவனை யாராலும் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. இவனை சங்கிலியால் கட்டி போட்டாலும் அறுத்தறிந்து விடுகிறான். போதகரே, நீங்கள் தான் இவனை குணப்படுத்த வேண்டும். உனக்கு என்ன இங்க வேணும்? தீய ஆவியே, உன் பெயர் என்ன? பேரா? என் பேரு இலக்கியோன். ஆண்டவரே, என்னை இங்கிருந்து வெட்டிடாதீங்க. என்னை இங்கிருந்து விரட்டிடாதீங்க. எங்களை இங்கிருந்து விரட்டிடாதீங்க. நாங்க ஒருத்தங்கல்ல, பல பேரு. அந்த பன்னி கூட்டத்துல மிரட்டி இருக்க. அசுத்த ஆவியே, இந்த மனிதனை விட்டு அகலும். மாடபுரா 10 நாணயங்கள். தைலம் வேணுமா? தைலம், நறுமண தைலம், நல்ல வாசனை வரும், வாங்கிக்கோங்க வாங்க. செம்மறி
மாடப்புறா மாடப்புறா தைலமா தைலம் தைலம் தைலமா தைலம் கொளுத்தாடு கொளுத்தாடு நல்லா வாசம் வரும் மாடப்புறா மாடப்புறா தைலமா தைலம் நறுமண தைலம் நல்ல வாசம் வரும் வாங்க வாங்க செம்மறிப்புரு செம்மறிப்புரு வாங்கம்மா வாங்க தைலம் தைலம் மாடப்புறா மாடப்புறா வாங்கம்மா வாங்க செம்மறிப்புரு செம்மறிப்புரு கொளுத்தாடு கொளுத்தாடு. என் தந்தையின் இல்லத்தை வியாபார கூடமாக்காதீர்கள், ஓடிப்போங்கள். ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா 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 தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. ஆயிரக்கணக்கான வருடங்களாயும் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ராயேல் ஜனங்களை ஆளவரும் எம் இயேசு இரட்சகரே எழுந்தருளும். ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா 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 தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. தாவீது அரசரின் புத்திரரே, ஓ தெய்வீக முடியோடு வந்தவரே, தர்மர் என புகழ் அடைந்தவரே, எம் தேவனே தேவனே எழுவீரே. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா 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 தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. பாருங்கள் இங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்கள், எங்களை எப்படி அடித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இங்க பாருங்க முதுக பாருங்க, எப்படி செவந்து போய் வீங்கி போயிருக்குன்னு பாருங்க குருமாரே. இவனை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். வழி பண்ணுங்க, எங்க கை காலெல்லாம் பாருங்க என்ன மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. எங்க பொழப்புக்கு கேடு விளைவிச்சுட்டேன். இவனை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். கொடியோரின் கூட்டத்தில் கோமகனே, உனக்கு குவலயமதில் வாழ வழி இல்லையோ. கொடியோரின் கூட்டத்தில் கோமகனே, உனக்கு குவலயமதில் வாழ வழி இல்லையோ. வாழ்வினை இழக்க துணிந்தனையோ, எனக்காய் வாழ்வினை இழக்க துணிந்தனையோ. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். வருக பெரிய குருவே கைப்பாசி, ஏது இந்த நேரத்தில் இப்படி தலை போகிற அவசரமோ? தலையெழுத்தை நிர்ணயிக்க போகும் விஷயம் மாமா. என்ன உறக்க கலக்கமா? உண்மைதான், ஆனால் விழித்துக் கொண்டேன். நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் நம் பதவிக்கு ஆபத்து. ஆலயத்தில் நாம் செலுத்தும் அதிகாரத்திற்கும் ஆபத்து, நம் தலைக்கும் ஆபத்து. யாரால்? நஸ்ரேனாகிய இயேசுவால். அந்த நாடவுடைய நசரேயன் நம்மை அழித்து விடுவானா? அதுவும் இந்த அன்னாசை. அலட்சியப்படுத்தாதீர்கள் மாமா. 3 ஆண்டுகளுக்கு முன் ஒரு சாதாரண தச்சரின் மகன் பேச ஆரம்பித்தான். இன்றைக்கு
நாடே அவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. ஓசனா ஓசனா என அவன் பின்னால் கூடிய கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல. இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். இன்று இரவில் இயேசுவை கைது செய்ய கட்டளையிடுகிறேன். மாமா, இந்த விஷயத்தில் நமக்கு உதவி செய்ய இயேசுவின் சீடன் ஒருவன் முன் வந்துள்ளான். அப்படியா? யார் அந்த நம்பிக்கை துரோகி? யூதாஸ் காரியோத். எங்கே அவன்? துரோகம் செய்ய வெளியே காத்திருக்கிறான். அழைத்து வா, உடனே அழைத்து வா. யூதாஸ் காரியோத், உன்னை பார்த்தால் நல்லவனாய் தெரிகிறது. நான் அவரை காட்டிக் கொடுப்பதால் எனக்கு என்ன தருவீர்கள்? இதோ 30 வெள்ளிக்காசுகள் பெற்றுக்கொள். ஆனால் இன்று இரவே நீ இயேசுவை காட்டிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் இங்கேயே விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். பேதுரு, யோவான், நீங்கள் என்னை பின்தொடருங்கள். யாக்கோபு, நீயும் என்னை பின்தொடர்ந்து வா. என் மனம் துயரமடைந்துள்ளது. நீங்கள் இங்கேயே விழித்திருந்து சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் போதகரே. தந்தையே, தந்தையே, உமக்கு விருப்பமானால் இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம்முடைய விருப்பப்படியே நிகழட்டும். உம்முடைய விருப்பப்படியே நிகழட்டும். பேதுரு, யோவான், போதகரே, 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களால் முடியவில்லையா? மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து கடவுளிடம் வேண்டுங்கள். தந்தையே, தந்தையே, நான் குடித்தாலன்றி இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படியே ஆகட்டும். ஆம், உமது திருவுளப்படியே ஆகட்டும். சீடர்களே, போதகரே, எழுந்திருங்கள். என்ன இது? போதகரின் முகத்தில் வியர்த்திருக்கிறது. ஆனால் வியர்வை துளிகள் இரத்த துளிகளாக அல்லவா இருக்கின்றன? தந்தையே, உன் சித்தத்திற்கு நான் தயாராகிவிட்டேன்.
இதோ கல்வாரி என்னை அழைக்கிறது. சீடர்களே, நேரம் நெருங்கிவிட்டது. மணமகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார். என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ நெருங்கி வந்து விட்டான். ரபியே வாழ்க. நண்பா, என்னை முத்தமிட்டா காட்டிக் கொடுக்கிறாய். இவனை கைது செய்யுங்கள். என் போதகரை நெருங்காதே. ஐயோ ஐயோ, என் காதை வெட்டி விட்டா. ஐயோ. பேதுரு, உன் வாளை உரையில் போடு. வாளை எடுப்பவன் வாளாலேயே மடிந்து போவான். என் காது சரியாயிருச்சு. என் காது ஒட்டிக்கிச்சு. என் காது சரியாயிருச்சு. என் காது ஒட்டிக்கிச்சு. என் காது சரியாயிருச்சு. என் காது சரியாயிருச்சு. என் காது சரியாயிருச்சு. திருடனை பிடிக்க வருவது போல் தடிகளோடும் வாள்களோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் உங்களோடு இருந்தேன். வெளிப்படையாகவே பேசினேன். அப்போது என்னை ஏன் கைது செய்யவில்லை? இவனை தலைமைச் சங்கத்திற்கு இழுத்து வாருங்கள். நீ தேவதூஷணம் கூறியதாக குற்றம் சாட்டப்பட்டு இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய போதகத்தின் கருத்து என்ன? உனது அந்தரங்கங்கள் என்ன? நான் ஜெப ஆலயங்களிலும் வெளியிலும் வெளியரங்கமாய்தான் பேசினேன். நீர் ஏன் என்னிடத்தில் விசாரிக்கிறீர்? என் போதனைகளை கேட்டவர்களை கேளுங்கள். நான் என்ன பேசினேன் என்று அவர்கள் உமக்கு சொல்வார்கள். என்ன திமிர் உனக்கு? பெரிய குருவிடம் பேசும் முறையா இது? நான் தவறாக பேசியிருந்தால் என்ன தவறாக பேசினேன் எனச் சொல். இல்லை என்றால் ஏன் என்னை அடித்தாய்? நிரூபிக்க வேண்டுமோ? சாட்சிகள் வேண்டுமோ? நசிரனாகிய இயேசுவே, கடவுள் மேல் ஆணையிட்டு கேட்கின்றேன், நீர் உண்மையாகவே கடவுளின் மகனா? நீர் மெசியாவாக இருந்தால் வாய் திறந்து பதில் சொல்லும். அதை நேரே சொல்லுகிறேன். மனுமகன் வல்லவராம் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பதையும் வான் மேகங்கள் மீது வருவதையும் இது முதற் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன். இவன் கடவுளை பழித்துரைத்து விட்டான். இதற்கு மேலும் நமக்கு சான்றுகள் தேவையா? பழித்து பேசியதை நீங்களே கேட்டீர்கள். இப்பொழுது என்ன சொல்லுகிறீர்கள்? கலகம் மூட்டுகிறான் என்று இந்த மனிதனை என் கண் முன் நிறுத்தியிருக்கின்றீர்கள். நானும் உங்கள் முன்னிலையிலேயே விசாரித்தேன். என்னால் இவரிடம் ஒரு குற்றமும் காண முடியவில்லை. ஏரோது அரசரிடம் அனுப்பினேன், அவரும் ஒன்றும் செய்யவில்லை. ஆகவே இவனை கசைகளால் நன்றாக அடித்து பின் விடுதலையாக்குகிறேன். என்ன விடுதலையா? சிறையில் இருக்கும் பரபாசை இழுத்து வாருங்கள்.
ஒருவனை விடுதலையாக்குவது என் வழக்கம். இதோ இங்கே பரபாஸ் நிற்கிறான். நான் கேட்கிறேன், இவர்களில் யாரை நீங்கள் விரும்புகிறீர்கள்? பரபாசையா, இதோ நிற்கும் நசிரனாகிய இயேசுவையா? அப்படியானால் இந்த இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? இதோ மனிதன் சிலுவையில் அறையும். அப்படியானால் நீங்களே ஒப்புக்கொண்டு சிலுவையில் அறையுங்கள். ஏனெனில் இவனிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன். எங்களுக்கு வேத சட்டம் உண்டு, அதன்படி இவன் சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னை கடவுளின் மகன் என்கிறான். உங்கள் அரசரை சிலுவையில் அறைவதா? செசாரை தவிர எங்களுக்கு வேறு அரசர் இல்லை. இந்த நீதிமான் ரத்தத்தின் மட்டில் நான் குற்றமற்றவனாயிருக்கிறேன். இனிமேல் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவனுடைய ரத்தம் எங்கள் பேரிலும் எங்கள் மக்கள் பேரிலும் இருக்கட்டும். உங்கள் விருப்பப்படியே இந்த மனிதனை சிலுவையில் அறைந்து கொள்ள உங்களிடம் கையளிக்கிறேன். மீட்பராம் இயேசுவின் கல்வாரி பயணத்தின் முதலாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இறைமகன் இயேசு தலைமை குருக்கள் பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர், வரித்தண்டுபோர், சாதாரண அப்பாவி மக்கள் முன்னிலையில் விசாரணை கூண்டிலேறுகிறார். நீதியையே விசாரணைக்குள்ளாக்கும் வினோதம் இங்கே அரங்கேறுகிறது. பிறரை தீர்ப்பிடுவதற்கும் அன்பு செய்வதற்கும் நீதி நியாயம் பேசுவதற்கு முன்பு தன்னையே முதலில் நீதிபதியாகவும் குற்றவாளியாகவும் பாவித்து பார்க்க சொன்னவர் இயேசு. எல்லோருமே தாங்கள் குற்றவாளியாக இருக்கும்போது தீர்ப்பு தமக்கு சாதகமாகவோ அல்லது தண்டனை குறைவாகவோ இருக்க வேண்டுமென எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் தாங்கள் நீதிபதியாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை வாரி வழங்குகிறார்கள். எந்த அளவையால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். மார்க்கு 4:24. மனிதா, சிந்தித்துப் பார். நீ நீதிபதியாக இருந்து எத்தனை பேரை தண்டித்திருக்கிறாய்? நீயே குற்றவாளியாக இருந்து எத்தனை முறை தண்டனையிலிருந்து தப்பித்திருக்கிறாய்? இறைவா, பிறரை தீர்ப்பிடும் போது என்னையே குற்றவாளி கூண்டிலேற்றி அவர்களுக்கான தீர்ப்புகளை எழுதச் சொல்கிறாய். உமது நீதியை எமது அளவுகோல்களாக கொள்ளும் வரம் தருவாய் இறைவா. ஐயோ 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 கேவலம் 30 வெள்ளிக்காசுக்காக என் குருவையே காட்டிக் கொடுத்து விட்டேனே, என் குருவையே காட்டிக் கொடுத்து விட்டேனே. புதுமைகள் செய்யும் வல்லமை நிறைந்த என் மீட்பர் அதிசயங்கள் நிகழ்த்தி மாயமாகி விடுவார் என மனக்கோட்டை கட்டி எதிரிகளிடம் கையளித்தேனே. அந்தோ என் குருவானவர் கள்வர் கையில் சிக்கிய ஆட்டுக்குட்டி போல சில்லாபில்லமாகிக் கொண்டிருக்கிறாரே. ஐயோ ஐயோ
காசுக்காக உயிருள்ள என் குருவை காட்டிக் கொடுத்த எனக்கு இந்த உயிர் எதற்கு? இந்த உயிர் எதற்கு? இந்த உயிரை மாய்த்துக் கொள்வேன், இந்த உயிரை மாய்த்துக் கொள்வேன். என் பாவத்திற்கு பரிகாரம் அதுதான், என் பாவத்திற்கு பரிகாரம் அதுதான். சாவே, சாவே, வா, சாவே, வா, சாவே. இவன் மீது அந்த சிலுவையை சுமத்துங்கள். மீட்பராம் இயேசுவின் கல்வாரி பயணத்தின் 2ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவை சுமக்கிறார். இயேசு குற்றவாளி இல்லை, இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவருக்காக யார் தண்டனை ஏற்பது? இந்நிலை எல்லா காலத்திலும் தொடர்கிறது. இதில் மாற்றம் வருமா? உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. யோவான் 18:37. நீ யார் என்று தெரிந்து கொண்டே கேள்வி எழுப்பிய பிலாத்துவுக்கு இயேசு உரைத்த அருமையான வார்த்தைகள்தான் இவை. தான் குற்றவாளி அல்ல என்ற உண்மையை இயேசு சிலுவை சுமந்து அறிவிக்கிறார். இன்றும் பல நிரபராதிகள் சிறை கம்பிகளுக்குள் இருந்து கொண்டு தாங்கள் குற்றவாளி அல்ல என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குரல் உங்களுக்கு கேட்கிறதா? கேட்கிறது என்றால் நாம் உண்மைக்கு வெகு தூரத்தில் இல்லை. உண்மையை சொன்னதற்காக தண்டனை ஏற்பது கொடுமையானது. உண்மையை உணர்த்தும் செயலுக்காக தண்டனை கொடுப்பது மிக மிக கேவலமானது. உண்மையை சொன்னதற்காக சிலுவை சுமந்தவரே, சுமை தாங்கிகளின் பாரம் நீக்க எம் பாரம் சுமக்கிறாயோ? உமக்கு உண்மையானவராக வாழ வழிகாட்டுமே. மீட்பராம் இயேசுவின் கல்வாரி பயணத்தின் 3ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால்
பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். சிலுவையின் பாரம் ஒருபுறம், தன்னை சுற்றி வேடிக்கை பார்த்த மக்களின் வார்த்தைகளின் பாரம் மறுபுறம். வாழ்வில் வருகின்ற வேதனைகள் எல்லாம் தூசுகளாக இருக்கும் தன்னை நம்புபவர் உடனிருந்தால். ஆனால் தன்னை யாருமே நம்பவில்லை என்றால் கடுகளவு வேதனை கூட இமயமலையே தலைமீது இருப்பதாக தோன்றும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. உடல் களைப்பு இயல்பானது. இக்களைப்பை விரைவில் மாற்றிவிடலாம். ஆனால் உள்ளக் களைப்போ? பிறர் உள்ளத்தை ஊனமாக்குதல் பாவமானது. இச்சுமைகளை யார் மீதும் சுமத்தாமல் இருப்போமா? இறைவா, உடல் குறைகள் யாரையும் புண்படுத்தாது. ஆனால் உள்ளத்தின் குறைகள் எல்லாரையும் ஊனப்படுத்தும் என்பதை உணர்கிறோம். இனிமேல் உள்ளங்களை ஊனமாக்காது வாழும் வரம் அருளும் இறைவா. அந்த மனுஷனோட அம்மா பாத்திரபோதோட மீட்பராம் இயேசுவின் கல்வாரி பயணத்தின் 4ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசு தனது தாயை சந்திக்கிறார். உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர். லூக்கா 11:27. இவ்வார்த்தைகளை விட ஒரு தாய்க்கு பெருமகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி வேறு ஒன்றும் இல்லை. இதே வார்த்தைகளை சொல்லிய நாக்குதான் அவனை சிலுவையில் அறையும் என்று முழங்கியது. இயேசு தன்னை இறைப்பணிக்கென அர்ப்பணித்த அன்பு தாயை கூர்ந்து நோக்குகிறார். அந்த தாயின் தியாக திருமுகம் இயேசுவின் சிலுவை பயணத்தை எளிதாக்குகிறது. நிச்சயம் இந்த தாய் தனது மகனுக்காக அழுதிருக்க மாட்டார். தனது மகனை ஏற்றுக்கொள்ள தயங்கிய மக்களுக்காகத்தான் அந்த தாய் அழுதிருப்பார். பெற்ற தாயை எல்லோரும் போற்றவும், வளர்த்த தந்தையை வாழும் காலமெல்லாம் நினைக்கவும் மதிக்கவும் வேண்டும். உலகில் பெற்றவர்களை விட மிகுதியான செல்வம் எதுவும் இல்லை. இறைவா, அம்மையும் அப்பனுமானவரே, உன்னை எமது தாய் தந்தையிடையே காணும் நல் மனம் வேண்டும் அப்பா. பெரியவர்கள் அனைவரையும் எம்மை பெற்றவர் நிலை வைத்து போற்ற அருள் தாரும் இறைவா. துன்பத்தில் துணை
என் பேரு சீமோன், சீரியனை ஊர்ல இருந்து வரேன். எந்த ஊர்ல இருந்து வந்தா என்ன? சிலுவை சுமக்க உதவி செய்ய. நானா? பின்ன நானா? ஏய், நேரம் வச்சு வாங்குறேன். மீட்பராம் இயேசுவின் கல்வாரி பயணத்தின் 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். மத்தேயு 6:3. இந்த உலகம் ஏன் இன்னும் அழியாமல் இருக்கிறதென்றால், தமக்கென வாழாது பிறர்க்கென வாழும் உயர்ந்த மனிதர்கள் இருப்பதால் தான் என சங்ககால பாடல்கள் எடுத்து எம்புகின்றன. ஆண்டவர் மானுடம் வாழ வேண்டும் என்பதற்காக சிலுவை சுமக்கிறார். அவரின் இந்த பார சிலுவையை சுமப்பதற்கு சீரேனை ஊரைச் சேர்ந்த சீமோன் உதவி செய்கிறார். தனக்கேன் இந்த வம்பு என்று விலக்கிச் செல்லாமல் முன்வந்து ஆண்டவருக்கு உதவி செய்ததால் இன்றளவும் நினைக்கப்படுகிறார். எனவே தேவையில் இருக்கக்கூடிய யாருக்காகவெனினும் நாம் நம்மையே இழக்கத் துணிகிறோம் என்றால் நமது வாழ்வு பிறருக்கு கலங்கரை விளக்கமாக இருக்கும். பலரும் நமது ஒளியில் பயணம் செல்வர். மண்ணில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு சில வழிமுறைகள் உண்டு. அவற்றை நாம் பின்பற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். தேவையில் இருப்பவருக்கு தாமாகவே முன்வந்து உதவுவது அவற்றில் ஒன்று. பலனை எதிர்பாராது தேவையில் இருக்கும் எல்லா மனிதருக்கும் என் நேரமும் பக்குவமாய் உதவி செய்யும் வரமருளும் இறைவா. செந்நீரில் கொளித்தது உம் திருமுகமே, வெரோனிகா தூகிலால் துடைத்தாளே. செந்நீரில் கொளித்தது உம் திருமுகமே, வெரோனிகா தூகிலால் துடைத்தாளே. மாறாத திருமுகம் பதித்தாயே, நெஞ்சில் மாறாத திருமுகம் பதித்தாயே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். போதகரே, போதகரே! ஏய் பெண்ணே, நில்! யார் நீ? எங்கே போகிறாய்? என் பெயர் வெரோனிகா. போதகரின் முகத்தை இந்த துணியால் துடைக்கப் போகிறேன். பெண்ணாகிய உனக்கு என்ன துணிச்சல்? ஏன் பெண்ணுக்கு துணிச்சல் இருக்கக்கூடாதா? போதகரின் சிலுவையை சுமக்க அந்த சீமோனை மட்டும் அனுமதித்தீர்கள். நகருங்கள். அட விடப்பா, முகத்தை துடைக்கத்தானே போகிறாள். போதகரே, போதகரே! என்ன ஆச்சரியம்! போதகரின் ரத்தம் தோய்ந்த முகம் இந்த துணியில் அப்படியே பதிந்து விட்டதே. ஏய் பெண்ணே, போதும் போதும், நகர்ந்து செல். மீட்பராம் இயேசுவின் கல்வாரி பயணத்தின் 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா? உயிரை காப்பதா அழிப்பதா? எது முறை? மார்க்கு 3:4. மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கும் உறவை ஆழப்படுத்தவே ஓய்வு நாள் கடவுளால் தரப்பட்டது. ஆனால் அதுவே ஒரு சட்டமாக மாறி மக்களை அடிமைப்படுத்திய சூழலில்தான் இயேசு இக்கேள்வியை எழுப்புகிறார். சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மனிதருக்கு கிடைக்கும் நன்மையை தடை செய்யுமாயின் அவைகளை மீறுவதில் தவறில்லை.
அவ்வாறு மீறுவதில் தாமதம் செய்வதும் முறைமை ஆகாது. வெரோனிக்கா சடங்குகளும் சம்பிரதாயங்களும் தன்னை தடை செய்வதை மீறி இயேசுவின் திருமுகத்தை துடைக்க புறப்படுகிறார். எல்லா நேரமும் எல்லா நாளும் நன்மை செய்வதற்கே தரப்பட்டுள்ளன. நன்மைகளை செய்து நமது வாழ்நாளை நீடித்துக் கொள்ள வேண்டும். நாளும் கிழமையும் பார்த்து காத்திருப்பதால் நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளை நாம் இழந்துவிடக்கூடாது. நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கும் மனநிலையை எப்போதும் எங்களுக்கு தாரும் இறைவா. மனிதத்தின் கவலை சூழ்ந்ததனால் நீர் இரண்டாம் முறையாய் விழுந்தீரே. மனிதத்தின் கவலை சூழ்ந்ததனால் நீர் இரண்டாம் முறையாய் விழுந்தீரே. நம்பிக்கை துரோகம் செய்தனரே, உமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தனரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். என்னடா இவனோட தொல்லையா போச்சு, ரெண்டாவது முறையும் கீழே விழுந்துட்டானே. மீட்பராம் இயேசுவின் கல்வாரி பயணத்தின் 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறையாய் கீழே விழுகிறார். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு தான் மேற்கொண்ட கல்வாரி பயணத்தில் 2வது முறையாய் கீழே விழுகிறார். மனிதர்கள் எப்போதும் மற்றவர்களை திருத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தங்களை திருத்திக் கொள்ளவோ, குறைந்தபட்சம் தங்கள் குறைபாடுகளை தெரிந்து கொள்ளவோ கூட தயாராக இல்லை. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். மத்தேயு 7:5. இவ்வாறு ஆண்டவர் இயேசு கூறுவது இதனாலே தான். தவறுகள் செய்தவருக்குத்தான் தவறு செய்யாது வாழ்வது எப்படி என்பது புரியும். மீண்டும் அத்தவறை செய்யாமல் இருப்பது எப்படி என்பதும் தெரியும். எனவே தவறு செய்து விட்டோம், இனி என்ன செய்வது என்று கதிகலங்கி விழி பிதுங்கி நிற்பதை விட அடுத்த கட்ட வாழ்வுக்கு இதுவும் நம்மை விட்டு கடந்து போகும் என்ற மனநிலையில் தயாராக வேண்டும். தவறுகள் என்னும் புதைகுழிக்குள் நாம் சரிந்து விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்கும் உள் மன ஆற்றலை பெற வேண்டும். மற்றவருக்கும் பாதை காட்ட வேண்டும். வாழ்வில் நல்ல காரியங்களை செய்யும் மனநிலையை எம்மில் வளர்த்திடும் இறைவா. பிறரை நெறிப்படுத்தும் முன் நான் என்னையே நெறிப்படுத்திக் கொள்ளும் முறையை கற்றுத்தாரும். எருசலேம் பெண்களின் அழுகுரல்கள் உம் இதயத்தை அசைத்து பார்த்தது. எருசலேம் பெண்களின் அழுகுரல்கள் உம் இதயத்தை அசைத்து பார்த்தது. ஆறுதல் தந்து நடந்தீரே, என்றும் ஆறுதல் தந்து
மீட்பராம் இயேசுவின் கல்வாரி பயணத்தின் 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் மகளிரை சந்திக்கிறார். இயேசு தனக்காக கண்ணீர் சிந்தி அழுது புலம்பும் எருசலேம் மகளிரை சந்திக்கிறார். பிறருக்கு ஆறுதலை இதுவரை தந்தவருக்கு ஆறுதல் தர பெண்கள் கூட்டம். என்ன ஒரு முரண்பாடு! மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், இது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். லூக்கா 12:49-51-53. இந்த இறைவாக்கு எருசலேம் பெண்களில் நிறைவேறுவதை பார்க்கிறோம். அவர்களுடைய குடும்பத் தலைவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்குரல் எழுப்புகின்றனர். அவர் சிலுவையில் மரிக்கப் போகிறாரே என்று சொல்லி அவர்களுடைய மனைவியர் கண்ணீர் வடிக்கின்றனர். இயேசு தனது வாழ்வில் எதிர்க்கப்படும் அடையாளமாக, ஏற்றுக்கொள்ள முடியாத சக்தியாக, பிளவுபடுத்தும் ஆற்றலாக இருந்திருக்கிறார். இது குறித்து சிமியோன் இயேசுவை குழந்தையாக ஆலயத்தில் அர்ச்சிக்கும் போது கூறிய அருள்வாக்கு இயேசுவின் வாழ்நாள் முழுவதும் தொடர்வதை பார்க்கிறோம். ஆறுதல் பெறுவதை விட பிறருக்கு ஆறுதல் தரவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட நான் பிறரை புரிந்து கொள்ளவும் வேண்டும். எதிர்ப்புகளை கடந்து ஆறுதலின் அடையாளமாய் இறுதி வரை வாழ்ந்தவரே, உம்மை போல இறுதி வரை முரண்பாடுகள் மத்தியிலும் முடிவுறாத நேசத்தை பகிரும் மக்களாக நாங்கள் வாழும் வரம் தாரும் இறைவா. என்னையா இவன் 3வது தடவை கீழே விழுந்துட்டான்? இவன் கல்வாரி போய் சேருவானா? இவன் மேல போனாதானயா நாம உடுவாசலுக்கு போக முடியும். என்னையா இப்படி உழுந்து தொலைறான்? மீட்பராம் இயேசுவின் கல்வாரி பயணத்தின் 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறையாய் கீழே விழுகிறார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை சூழ நின்ற ஆண்கள் கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று சட்டத்தை முன்வைத்து கூக்குரலிட்ட போது நெடுநேர மௌனத்திற்கு பின் இயேசு, உங்களில் தவறு செய்யாதவர்கள் முதலில் கல்லெறியுங்கள் என்றார். தான் செய்த பாவத்திற்காக மனம் வருந்திய பலரையும் இயேசு தானே தேடிச் சென்று ஏற்றுக்கொள்கிறார். தனது சகோதரருடைய குற்றங்களை எத்தனை முறை மன்னிப்பது என்று கேட்கும்போது எண்ணற்ற முறைகளில் என்கிறார் இயேசு. இயேசுவை பொறுத்தவரையில் தவறி விழுவது இயல்பு. மீண்டும் பழைய நன்னிலைக்கு திரும்பி வர வேண்டும். இதுவே இயேசு 3 முறை சிலுவை பாரத்தோடு கீழே விழுந்து மீண்டும் எழுந்து நடப்பதன் வழியாக நமக்கு சொல்லும் செய்தி. வாழ்வில் வீழ்வதும் மீண்டும் எழுவதுமான மாற்றம்
மிக இயல்பாக நிகழ வேண்டும். மனமாற்றம் இல்லை என்றால் வாழ்க்கையே அழிந்துவிடும். இறைவா, உன்னைப் போல எல்லாரையும் புரிந்து கொள்ளும் மனநிலையை கொண்டு வாழ்வில் வீழ்ந்தோரை நேசிக்கும் உள்ளத்தை என்னிலே உருவாக்கும். உடைகளை இழந்து உரிமையை கொடுத்து உறவுக்கு சாட்சியாய் நின்றீரே. உடைகளை இழந்து உரிமையை கொடுத்து உறவுக்கு சாட்சியாய் நின்றீரே. மானத்தை இழந்து மனமதில் புகுந்தாய். உன் மானத்தை இழந்து மனமதில் புகுந்தாய். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். நிக்கோலஸ், உரிச்ச ஆடைய என் பக்கம் தள்ளு. இந்த அங்கி கையிலே இல்லாம நெஞ்சிருக்கு. என் வீட்டுல திரைச்சிலையா போட்டுக்கலாம். நல்ல கதையை கெடுத்திய. இத கொண்டு போய் மேஜ விரிப்பா போட்டு என் மனைவிய அசத்தணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். என்னப்பா நீங்க துணிக்கு போய் சண்டை போட்டுக்கிறீங்க? இத நானே வச்சுக்கிறேன். எதுக்குப்பா வம்பு? சீட்டு போட்டு குலுக்கி பார்க்கலாம். யாரு பேர் வருதோ அவங்க எடுத்துக்கலாம். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். மீட்பராம் இயேசுவின் கல்வாரி பயணத்தின் 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. மத்தேயு 8:20. கல்லறை மேடுகளில் சுய நினைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை சந்தித்து உரையாடி அவனுக்கு ஏற்பட்டிருந்த மனநலக் குறைவை போக்குகிறார் இயேசு. ஆடை அணிவித்து நலமான மனிதராக மற்றவர் முன்னால் அவரை அறிமுகப்படுத்துகிறார். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனித மாண்பை இழந்திருந்த 10 தொழுநோய் கொண்டவருக்கும் மாண்போடு கூடிய மன்னக வாழ்வை பெற்றுத் தருகிறார் இயேசு. தனது காலடியில் அமர்ந்து நறுமண தைலத்தால் தன்னை அர்ச்சித்த பெண்ணுக்கு மன்னிப்பு வாழ்வை வழங்குகிறார். இவ்வாறு தன்னை நம்பியவருக்கு எல்லாம் இயேசு மகிமை என்னும் ஆடையால் உடுத்துகிறார். ஆனால் இயேசுவோ சிலுவை மரத்தில் ஆடையற்ற நிர்வாணியாய் அறையப்படுகிறார். ஆடையில்லாத நிர்வாணம் சங்கடத்துக்குரியது. ஆனால் மனித மாண்பு இல்லாத நிர்வாணம் பரிதாபத்துக்குரியது. மாண்பு என்னும் ஆடை எல்லோருக்கும் உரியது. இயேசுவே, மனித மாண்பு என்னும் ஆடையை எல்லா நிலையிலும் எல்லா மனிதருக்கும் நான் தருகின்ற வாய்ப்பை எனக்கு அளித்தருளும். கல்வாரி மலையில் கல்வரின் நடுவில் உன்னையும் சிலுவையில் அறைந்தனரே. கல்வாரி மலையில் கல்வரின் நடுவில் உன்னையும் சிலுவையில் அறைந்தனரே. மன்னித்து வாழ மொழிந்தீரே, என்றும் மன்னித்து வாழ
இவனை தூக்கி அந்த சிலுவை மீது கிடத்துங்கள். சீக்கிரம். அந்த ஆணிகளையும் சுத்திலையும் எடுத்துக்கொடு. இவன் கைகளை நன்றாக அமைக்கி பிடி. நல்லா இழுத்து பிடி. கால்களையும் சேர்த்து வைத்து நன்றாக இழுத்து பிடியுங்கள். காலை ஒன்று மேல ஒன்று தூக்கி வை. சேர்த்து வைத்து அடி. அக்கிரமம் வென்றதன போராணி கைகளிலே அறைந்திருந்தார். மக்களிடம் தோற்றதென மறு ஆணி கால்களிலே அடித்து வைத்தார். கொக்கரித்தார், மண்டியிட்டார், குறும்பான வார்த்தை பல கூறி நின்றார். வாழ்ந்திருக்கும் ஆணியுடன் பொன்மேனி துடி துடித்து பதைத்ததம்மா. அம்மா, அம்மா, மீட்பராம் இயேசுவின் கல்வாரி பயணத்தின் 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். மத்தேயு 11:25. தனது வாழ்வின் செல்வமாக இயேசு கொண்டது தனது 12 சீடர்களைத்தான். அவர்கள்தான் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக புரிந்திருந்தார்கள். ஆனால் சிலுவை மரத்தில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே இயேசு அனாதையாக தொங்குகிறார். மனித வாழ்வில் தனக்கு யாருமே இல்லை என்ற உணர்வை விட மிக கொடுமையானது எதுவும் இல்லை. தன்னை எல்லோருமே கைவிட்டு விட்டார்கள் என்ற உணர்வு மரணத்தை விட அதிக வலியை கொடுக்கும். தனிமையில் யாருமற்ற அனாதையாய், நன்மை செய்ததற்காக குற்றவாளியாய் மரணத்தோடு போராடுகின்ற நிலையில் இயேசு. எதுவரினும் வாழ்வை மேன்மைப்படுத்தும் பணிகளை தொடர்ந்து ஆற்ற வேண்டும். அந்த நிலை எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். துயர் துடைக்க துணைக்கரம் தரும் இறைவா, தனிமை துயரையும் வஞ்சிக்கப்பட்ட வேதனையையும் நாங்கள் யாருக்கும் கொடுக்காது வாழச் செய்தருளும் இறைவா. இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். நீ உண்மையிலேயே கடவுளின் மகனானால் எங்கே சிலுவையிலிருந்து இறங்கி வா பார்ப்போம். தன்னையே
காப்பாற்றிக் கொள்ள முடியாத இவன் மக்களை எப்படி காப்பாற்ற போகிறான்? தந்தையே, தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள். நீ மெசியாதானே? உன்னையும் எங்களையும் காப்பாற்று. கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே. நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். ஆனால் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னையும் நினைவில் கொள்ளும். நண்பா, இன்றே நீ என் வான்வீட்டில் இருப்பாய் என்று உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன். அம்மா, இதோ உன் மகன் யோவான். இதோ உன் தாய். தாகமாயிருக்கிறேன். தந்தையே, தந்தையே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, தந்தையே, உம் கரங்களில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். மீட்பராம் இயேசுவின் கல்வாரி பயணத்தின் 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் இறக்கிறார். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரே அதை காத்துக் கொள்வர். மத்தேயு 10:39. இறப்பு ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார் என்பதன் அடையாளம். ஒரு மனிதனுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கையை வைத்துத்தான் அவர் மனிதர்களை சம்பாதித்திருக்கிறாரா அல்லது பொருட்களை சம்பாதித்திருக்கிறாரா என்பது புரியும். உலகம் வாழ்ந்தவர்களைத்தான் கொண்டாடுகிறது, இந்த மண்ணில் பிறந்தவர்களை அல்ல. எத்தனையோ பேர் பிறந்து மடிகிறார்கள், ஆனால் வாழ்ந்து மடிகிறவர்கள் மிகச்சிலரே. எத்தனையோ பேர் வாழ்வில் வழிப்போக்கர்களாய் வந்து போகிறார்கள், ஆனால் மிகச்சிலரே வாழ்ந்துவிட்டு தங்களுக்கு பின்னால்
ஒரு வரலாற்றை பதிவு செய்துவிட்டு செல்கிறார்கள். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். மனிதகுலம் வாழ வேண்டும் என்பதற்காக தனது வாழ்வை திரியாக ஏற்றி வைக்கிறார். தன்னையே ஒளி என எல்லா கரங்களிலும் தந்துவிட்டு போகிறார். இறந்தும் வாழ முடியும் மனிதராக வாழ்ந்திருந்தால். மனிதராக வாழ்வது முடியும் என்றால் எவருக்கும் மரணம் இல்லை. மரணம் அச்சம் தருவதில்லை. இறந்தும் கூட நிரந்தரமாக வாழ முடியும் என்று எமக்கு கற்றுத்தந்த இயேசுவே, மனிதராக வாழும் வரத்தை எங்களுக்கு தந்தருளும். உதிரத்தை கொடுத்த அன்னையவள் இன்று உயிரற்ற உடலை தாங்குகின்றாள். உதிரத்தை கொடுத்த அன்னையவள் இன்று உயிரற்ற உடலை தாங்குகின்றாள். இதயத்தின் இயக்கம் நின்றதுவே, அன்னை இதயத்தின் இயக்கம் நின்றதுவே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். மீட்பராம் இயேசுவின் கல்வாரி பயணத்தின் 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடல் மரியாவின் மடியில். இயேசுவை பெற்று வளர்த்த தாயின் மடியில் இயேசுவின் உடலை வைக்கிறார்கள். கருவறையில் சுமந்தவரை கல்லறையிலும் சுமக்க வேண்டிய நிலையில் அன்னை மரியாள். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவர். மார்க்கு 3:39. இயேசுவின் தாய் ஒரு சாதாரண பெண்ணல்ல. இறை திருவுளத்திற்கென்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். இயேசுவுக்கு கிடைத்த தாய் போல இன்றைக்கும் ஒரு வீரத்தாய் வேண்டும். இறை திட்டம் நிறைவு பெற சமூக உணர்வோடும் தியாக மனப்பான்மையோடும் தனக்கு கடவுள் கொடுத்த மகனை அன்னை மரியாள் வளர்த்தெடுத்திருக்கிறாள் என்பது நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை. எனவே இயேசுவை இவ்வளவு சீக்கிரம் இழந்துவிட்டோமே என்றுதான் அன்னை வருந்தியிருப்பார். இன்னும் சிறிது காலம் இயேசு இறைப்பணி ஆற்றியிருந்தால் எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் இப்படி அநியாயமாக கொன்றுவிட்டார்களே என்று அன்னை மரியாள் நினைத்திருப்பார். மனித எண்ணம் இப்படி இருந்தாலும் தன்னையே முழுவதுமாக இறை திட்டத்திற்கு கையளித்தார். இழப்பு வருவது இயற்கை. ஆனால் எப்போது, எப்படி, எதை இழக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. இயேசுவே இறைவா, உமது அன்பு தாயைப் போல இறை திருவுளத்தை ஏற்று நடக்கும் வரத்தை எமக்கு தந்தருள்வாய். ஆனீதி செயல்கள் அனைத்தையுமே உம் கல்லறையோடு புதைத்தாயே. ஆனீதி செயல்கள் அனைத்தையுமே உம் கல்லறையோடு புதைத்தாயே. நீதி நேர்மை நிலைத்திடவே நீ
விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன்.